ஜாக்கி சான். நம்ம எல்லாருமே ஜாக்கி சானோட ஃபேனா இருந்திருப்போம். ஜாக்கி சானோட பையன் தான் ஜெஸி சான். ஜெஸி சானுக்கு ஜாக்கி சான் மாதிரி ஒரு ஃபேமஸா ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசை. நிறைய சினிமாவில் அவரும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு எதுவுமே செட் ஆகலை. இதனால ஜாக்கி சான்ல இருந்து ஜெஸி சான் பிரிஞ்சிட்டாரு. பிரிஞ்ச ஜெஸி சான் அவர் இருந்த ரூம்ல வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றாரு அப்படின்னு போலீஸுக்கு யாரோ தகவல் சொல்றாங்க. போலீஸ் போய் செக் பண்ணி பார்த்ததுல ஜெஸி சான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் இருந்த ரூம்லயும் ட்ரக்ஸ் இருந்திருக்கு. அதனால போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி 6 months ஜெயில போடுறாங்க. அப்போ ஜாக்கி சான் இருந்தது பீக் டைம். அப்போ ஜாக்கி சான் நினைச்சா அவர் பையனை வெளியே எடுத்துடலாம். மக்கள் எல்லாருமே அவர் ஈஸியா ஜெஸி சானை வெளியே எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஜாக்கி சான் ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி, என்னோட பையன் ட்ரக்ஸ் எடுத்திருக்கான், ட்ரக்ஸ் வந்து யார் எடுத்தாலும் தப்பு தான், அது என்னோட பையனாவே இருந்தாலும் தப்பு தான், அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் கஷ்டப்பட்டு சேர்த்து உழைச்ச சொத்து எல்லாமே அவர் செத்த பிறகு ட்ரஸ்ட்டுக்கு தான் அப்படிங்கிறது பிரஸ் மீட் முன்னாடி எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டோரியில நான் என்ன சொல்ல வரேன்னா, மற்ற கண்ட்ரில தான் இப்படி இருக்கு பாருங்க. அப்பா ஒரு சொத்து உழைச்சா அது அப்படியே பையனுக்கு தான் வரணும்லாம் இல்லை. அப்பா உழைச்சா அது அப்பா, அவர் நினைச்சா என்னால பண்ணலாம். பையன் உழைச்சா பையன் உழைச்சாதான் பையனுக்கு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஊர்லலாம் பாருங்களேன், தாத்தா சொத்து அப்பாவுக்கு, அப்பா சொத்து பையனுக்கு. இதனால அண்ணன் தம்பி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் நிறுத்தணும்னா அவங்கவுங்க உழைச்ச சொத்து அவங்கவுங்க வச்சுக்கோங்களேன். ஏன் அப்பா உழைச்ச சொத்து பையனுக்கு தான் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கா? அப்படிலாம் இல்ல. நம்ம பொருளை ஒருத்தவங்க நம்மளுக்கு கொடுக்கும் போது அது பையனாவே இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சது எப்படி கொடுக்க? அவனுக்கு இப்ப அந்த கஷ்டம் தெரியாது. அவங்கவுங்க உழைங்க, அவங்கவுங்க சொத்துல இருங்க. இந்த மாதிரி இருந்தா குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.